பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை யாத்ராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 15 verse 26. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். I am the Lord who heals you. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையில உன்னை நான் எல்லா காரியத்திலையும் உன்னை நான் உயர்த்தி வைப்பேன். நான் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையை தருவேன். நானே உனக்கு எல்லா காயங்களையும் ஆற்றுவேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏதோ ஒரு பலவீனத்துல ஏதோ ஒரு வியாதி நிமித்தம் நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு விடுதலையை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். சில காரியங்கள்ல நீங்க இருதயத்துல நொறுக்கப்பட்டது போல நீங்க இருப்பீங்க. ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு அது ரொம்ப கடினமாக இருக்கின்றது. நீங்க இன்னைக்கு சோர்ந்து போய் இருக்கிறீங்க, கவலையோட இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய இருதயத்துல இருக்கிற காயங்களை நான் ஆற்றுவேன். நான் உன்னை சுகப்படுத்துவேன். நானே உன்னை சுகமாக்குகிற கர்த்தர். நான் நிச்சயம் உன்னை சுகமாக்குவேன். நான் நிச்சயம் உன்னை குணப்படுத்துவேன். நான் நிச்சயம் உனக்கு விடுதலை தருவேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அதனால எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர்கிட்ட உதவி கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலை தருவார். எல்லா கஷ்டமான சூழ்நிலைகளிலிருந்து ஒரு விடுதலை தருவார். இருதயத்துல ஏற்பட்ட காயத்தை கர்த்தர் ஆற்றுவார். அவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கர்த்தாவே, பிள்ளைங்க இந்த நல்ல ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிறாங்க, கவலையோட இருக்கிறாங்க. எல்லா கவலைகளையும் நீங்க நீக்கி போடுங்க. எல்லா சரீரத்துல காணப்படுகிற ஆண்டவரை பலவீனங்களை நீக்கி போடுங்க. ஆண்டவரை இருதயத்துல காணப்படுகிற எல்லா வேதனைகளை நீங்க நீக்கி போடுங்க. கவலைகளை நீக்கி போடுங்க. பிள்ளைங்களை ஆண்டவரே சந்தோஷமாக வாழ வைங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றிலும் ஒரு விடுதலையை தருவார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை புதிதாக மாற்றி தருவார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சோர்ந்து போகாதீங்க. அவரையே நம்பி இருக்கிறீங்க. அவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். God bless you. Have a wonderful day.